ஜகத்கிராம் என்ற இடத்தில் பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு அஸ்வமேத யாகம் நடந்ததாக சொல்லப்படுகிற இடம். எனவே அங்கே நாங்கள் அகழாய்வை துவக்குகிறோம் என்று கடந்த திங்கட்கிழமை ஏஎஸ்ஐ அறிவித்திருக்கிறது. அதாவது பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு அஸ்வமேத யாகம் நடந்ததாக சொல்லப்படுகிற ஜகத்கிராம் என்ற இடத்தில் உத்தரகாண்டில் நாங்கள் அகழாய்வை துவக்குகிறோம் என்று சொல்லுகிற ஏஎஸ்ஐ, துவாரகையில் அகழாய்வை நடத்துகிற ஏஎஸ்ஐ, ஹரியானாவில் சிந்து நதியை கண்டுபிடிப்போம் என்று சொல்லுகிற ஏஎஸ்ஐ, தமிழ்நாட்டின் கீழடி அகழாய்வின் முடிவை வெளியிட மறுப்பது ஏன் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். 124 புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு இந்திய வரலாற்றை மறு ஆய்வுக்கு உட்படுத்துகிற தமிழ்நாட்டின் செழுமையான வரலாற்றை நாங்கள் இன்றைக்கு உலகத்துக்கு முன்னால் வைக்கிறோம். நம்முடைய பிரச்சனை என்பது இன்றைக்கு புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை வைத்துக்கொண்டு மூர்க்கர்களோடு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அறிவியல் சான்றுகளை வைத்துக்கொண்டு எந்த அறிவியல் மனப்பான்மையும் இல்லாத பழமைவாதிகளோடு நாம் போரிட வேண்டியிருக்கிறது. இன்றைய காலம் அந்த காலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இவ்வளவு புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் நாம் இந்திய வரலாற்றின் செழுமையான ஆய்வை உலக அரங்கத்திற்கு முன்னால் வைக்கிறோம். அந்த வகையில் இந்த கருத்தரங்கம் என்பது மிக மிக முக்கியமான கருத்தரங்கம் என்பதையும், இந்த கண்டுபிடிப்புகள் வெளியிலே வர வேண்டும், இந்த கண்டுபிடிப்புகளை ஏஎஸ்ஐ தங்கள் பங்களிப்பை செய்ய வேண்டும். இந்தியாவில் இவ்வளவு வளமான வரலாற்று நிலமான தமிழ்நாட்டில் இந்திய தொல்லியல் துறை ஒரு அகழாய்வை கூட இன்றைக்கு செய்யவில்லை. செய்யப்பட்ட அகழாய்வு முடிவுகளையும் வெளியிட மறுப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் 40 வருஷமா அகழாய்வு நடத்தப்பட்ட கீழடியின் முடிவை ஒன்றிய அரசு வெளியிட மறுக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு தொல்லியல் துறை கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து அகழாய்வை செய்து 124 கண்டுபிடிப்பை உலக வரலாற்று அரங்கத்துக்கு முன்னால் வைக்கிறது. இதுதான் நாம் செய்ய வேண்டியது. நாம் அறிவியல் சான்றுகளை அவர்களுக்கு முன்னால் வைக்கிறோம். பிரச்சனை அறிவுபூர்வமான விவாதத்தை மூடர்களோடு நடத்த வேண்டியிருக்கிறது. புதிய கண்டுபிடிப்புகளை பழமைவாதிகளோடு நடத்த வேண்டியிருக்கிறது. அதுதான் பிரச்சனை. வானிலே செயற்கைக்கோள் ஏவி விட்டு சாதனை என்று சொன்னால் இல்லை, வானிலே முன்னால் விண்வெளிக்கு முதலிலே போனது அனுமார் என்று நாடாளுமன்றத்தில் பேசுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. புராணங்கள் நம்பிக்கைகள் என்பது